ஓவரால் எபிசோட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கே வந்து விருப்பம் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன் அப்படின்னா, வென் இட் கம்ஸ் டூ அவங்க பேர் என்ன? சாண்ட்ரா. சாண்ட்ராவோட இஷ்யூவ அட்ரஸ் பண்ணும்பொழுது, மனுஷனுக்கு வந்து அவ்ளோ பொறுமை. பொறுமை, பொறுமை, பொறுமைன்னு சொல்ட்டு அவ்ளோ பொறுமையா ஹி வாஸ் டாக்கிங். ஆனா, எங்கெங்கலாம் வந்து பார்வதியோட பேர் கிடைக்குதோ, அந்தந்த இடத்தெல்லாம் இவரு ஒண்ணு பண்ணாருல்ல, எனக்கு சீரியஸா இரிட்டேட் ஆச்சு. அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆச்சு. இவ்வளோதான் இல்ல. கம்ருதீன் தப்பு பண்ணாலும் சரி, கம்ருதீன் கரெக்ட்டு. கம்ருதீன் என்ன பண்ணாலும் சரி, கம்ருதீன் கரெக்ட்டு. இப்ப கம்ருதீன் வந்து கேம் விளையாண்டு கிழிச்சு, அந்த கேம வந்து இவங்க கெடுத்துட்டாங்க. ஏங்க பார்வதி வந்து அவனுக்கு வந்து கம்ருதீன் பயம். யார் கேம் ஓவர்டேக் பண்றாங்கன்னு கேக்குறதுக்கே ஒழுங்கா ஆன்சர் சொல்ல தெரியல. ஆமா. இவன் வந்து கேமரா, அ இவன் கேம வந்து கெடுக்குறாங்களாம் ஒருத்தன். டேய்! ஐயய்யோ! எனக்கு டென்ஷன் ஆயிருச்சுங்க. யப்பா சாமி! பார்க்கும்போது என் மொயின் இயர்ல மட்டும் இருந்தீன்னா அவ்வளதான். அதான் நான் சொன்னேன். நீங்க பேசாம வந்து விஜய் சேதுபதின்ற பேர மாத்திட்டு, புள்ளி சேதுபதி அப்படின்னு மாத்திக்கங்க அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை டேக் பண்ணியிருக்கிறேன். தெரியும் பார்க்கலையா? பார்க்க முடியுமா? இல்லையான்றதெல்லாம் எனக்கு ஐடியா இல்ல. பெட்டர் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு, உங்க பேர வந்துட்டு புள்ளி சேதுபதின்னு மாத்திக்கிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அது மட்டும் தான் உங்களுக்கு பொருந்தும். எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா பண்ணாருல்ல, நியாயமாவே இல்லங்க. கானா வினோத்த ஏங்க அந்த அடி அடிக்கணும் அந்த இதுல? உண்மையாலுமே உங்களுக்கு ஓகேவா ஃபீல் ஆச்சா? கானா வினோத திட்டுனாரே. எனக்கு இந்த இல்லங்க. சீசனே அவரு வன்மங்க அவருக்கு. அவரு பேசிட்டாருல்ல உட்காந்து. அந்த வன்மத்துல தான் அவரு ஏன்யா? பேசுறாரு. இல்ல பயங்கர ஒரு ஃப்ரெஜைல் ஈகோ அந்த ஆளுக்கு. கமலஹாசன் கூட இப்படி இல்ல. அவ்ளோ பெரிய லெஜெண்டே வந்து கொஞ்சம் நிறை கூடம் தழும்பாதுன்ற மாரி தான் இருப்பாரு. இந்த ஆளு ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்காரு. வொர்ஸ்ட் டூ த கோர்ங்க. என்னால வந்து இந்த ஆள் பண்ணதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல இன்னைக்கு. அவ்வளவு ஆத்திரம். யப்பா சாமி! அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னால வந்து நெறைய பேச முடியல திவ்யா. நீங்க பேசுங்க. நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். திவ்யா பேசிட்டோம் வன்ம பூனை. நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சோல் சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். திவ்யா பேச முடியலன்னு மட்டும் சொல்லிறாதீங்க திவ்யா ப்ளீஸ். பேச முடியலன்னு இல்லம்மா. எபிசோட் ரொம்ப காமெடியா இருந்துச்சா, சோ என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஆ. காமெடியா இருந்துச்சு. ம்ஹ்ஹ்ம். ஆமா. ஏன்னா எவ்ளோ இடங்கள். கமருதீன் இல்லங்க. இல்ல. ம். கானா வினோத், சாண்ட்ரா இஷ்யூக்கு பின்னாடி வரேங்க. பட் கமருதீன் பார்வதி இஷ்யூ இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியமா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். நான் கூட கமருதீன் ஏதோ பெருசா பேசிட்டான் போல, துரோகம் பண்ணிட்டான் போல, ஏதோ உளறிட்டான் போல, வாய விட்டான் போல நானும் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சி நெறைய பேரெல்லாம் ஒண்ணும் சொல்லல. 2 பேர் தான் சொல்றாங்க. 2, 3 பேர் தான். கனி சொல்றாங்க. அப்புறமா ஆதிரை சொல்லுது. அப்புறமா இந்த எஃப்ஜே பையன் சொல்றான். எல்லாருமே நாளைக்கு வெளில போகக்கூடியவங்க. சோ இவங்க மட்டும் தான் சொல்றாங்க. அப்புறம் திவ்யா மேடம் சொல்றாங்க. வேற யாருமே சொல்லல. ஓவர்டேக் உடனே இத பாயிண்டா எடுத்துட்டு கமருதீன் சொல்லுங்க. உங்கள அந்த மாரி சொல்றாங்களா? ஆம், ஆமாண்ணா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் என் கேம ஆடுறேன். எப்படி மோதிர மாட்டீங்களே. நான் என் கேம ரொம்ப தெளிவா ஆடிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு பார்வதி மேலலாம் கம்ப்ளைண்டே இல்ல. ஆமாடா நீ கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் ஃபுல்லா உன் மேலல இருக்கு. எங்க கம்ப்ளைண்ட் எல்லாமே கமருதீன் மேல. இவர் சொல்றாரு பார்வதி மேலலாம் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இல்ல இல்ல உங்களுக்கு இந்த மாரி சொன்னாங்களே ஓவர்டேக் பண்றேன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஆமா தோணுதுண்ணா அப்படின்னு. என்ன தோணுது? இல்லண்ணா அந்த கேப்டன்சி டாஸ்க் இல்ல நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ப கூட அவங்க புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்தாங்க. கேம் தானே ஆடணும். இவங்க என்னமோ இவங்கள மட்டும் விட்டுட்டு அந்த 12 பேர் கூட மட்டும் ஆடணும்னு சொல்ற எப்பா ராஜா இந்த மாதிரி பாத்துட்டோம்டா நாங்க பல பேரை. சீரியஸ்லி கைஸ் உடனே பாரு ஷாக் ஆகுது. இந்த பிரச்சனை ஏற்கனவே இந்த பொண்ணு ஷேடா இருந்து அது பேசி திரும்ப நைட்டே 2 பேரும் கிஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. செத்து போன பாம்பு இது. ஆக்சுவலி இதை எடுத்து வச்சு இன்னைக்கு சேதுபதி அடிச்சு இந்த மாமா வேலை ஏன் பண்ணணும்? ஏன் நீ மூட்டி விடுற? நீ மூட்டி விட்டோன்னே அவன் பிரிஞ்சிடுவாங்களா? நீ மூட்டி விட்டு மை டியர் கம்மு ப்ளீஸ் யார்கிட்ட பேசாதீங்கன்னு நீ சொல்லிட்டு போற. இல்லங்க. எனக்கு அவரு அத சொல்லியிருந்தா ஓகேங்க. இது எப்புட்ன்னா, மை டியர் கம்முனு இவரு ஏதோ ஆட்டம் ஆடி கிழிச்ச மாதிரியும், அந்த ஆட்டத்த இவங்க இது பண்ண மாதிரியும் ஒண்ணு பண்ணாங்கல்ல. இல்லங்க அவன் என்ன அதுதான் வந்து சொல்றான், எனக்கு மை டியர் ம், கம்மு ப்ளீஸ் பாரு கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். கரெக்டா? சரி அவன் பேசாம ம். இருந்துருவானா?
இருந்துருவானா? அவன் இப்ப என்ன சொல்றான்? பாரு வேணான்னு அவன் சொல்லவே மாட்றான். பாரு உன் கேம நீ ஆடு. என் கேம நான் ஆடுறேன். தனித்தனியா கேம் ஆடிக்குவோம். நீ இப்ப என் பலூன மிதிப்பல்ல. ஆம் இல்லை சொல்லு. மிதிப்பல்ல, மிதிப்பது அந்த மாதிரி தான் நானும் மிதிச்சேன். ஆனா உன்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நீ போயிடு உன்னதான் ஓவர்டேக் பண்றாங்களே இந்த ஃபீலிங்ஸ் என்னத்துக்கு உனக்கு? அந்த ஃபீலிங்ஸ் எதுக்கு சாமி உங்களுக்கு? ஒய்? ஏன் அந்த ஃபீலிங்ஸ பாருகிட்ட இருக்க அந்த ஃபீலிங்ஸ ஏன் நீங்க வந்து அத இன்னும் வச்சுக்கணும்னு விரும்புறீங்க? ஏன் அப்போ நீங்க யூஸ் பண்றீங்க. நீங்க பார்வ ஓவர் டேக்கன் பண்றீங்க. அது அந்த இடத்துல ப்ரூவ் செய்யப்படுகிறது. ஆனா நீ வந்து ஊருக்கு வந்து நல்ல வேஷம். பாருகிட்ட வந்து நான் உனக்கு மட்டும் தான்டி. நான் தாண்டி உனக்கு இந்த மாதிரி பேசி நம்ப வச்சுட்டு ஒரு சபைன்னு வர்றப்போ, ஆமாமா என்ன ஓவர்டேக் பண்ணி போறாங்கன்னா, யோசிச்சு பாருங்க. பார்வதி இதுல ஓவர்டேக் பண்றதுக்கான சான்சஸ் கிடையாது. பாரு கமருதீன வந்து யூஸ் பண்றாங்கங்கிற மாதிரி சேதுபதி சொல்றாரு. சேது கமு நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க. அது எப்படி சொல்றாரு பாருங்க. பாரு என்ன பாரு போனா போட்டு முன்னாடி தானே கமருதீன் தானே முன்னாடி போகட்டும் இப்ப என்ன? அவங்க என்ன சொல்றாங்க சார் நீங்க ஏத்தி விடாதீங்க. ஓப்பனா சொல்லுது. சார் உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஹோஸ்ட் வேலையை மட்டும் பாருங்க. மத்த வேலை செய்யாதீங்க. அதுக்கு வேற ஆள் இருக்கிறாங்க. நீங்க ஏத்தி விடாதீங்க சார். அவன் சும்மாவே எதையாவது ஒரு நெய் பிரச்சனை கிடைச்சாலே அவன் வச்சுட்டு ஒரு வாரம் பேசுவான். இந்த மாதிரிலாம் ஏத்தி விட்டீங்கன்னா 2 வாரம் என் தாலியா இருப்பான். தயவு செஞ்சு வாயை மூட்டுருங்க சார். நீங்க உங்க ஹோஸ்ட் வேலையை மட்டும் பாருங்கன்னு பாரு சொல்லாம சொல்றாங்க. அவர் கேட்க மாட்டாரு. ஏன் பாரு போனா போகட்டுமே முன்னாடி போகட்டுமே போகட்டுமே பாருக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி போகட்டுமே எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன்ஸ் இல்லையே போகட்டும் நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் செய்யற வேலை இது ஆக்சுவலி கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் அட்ரஸ் பண்றதுக்கு இருக்கிறப்போ பார்வதி மேல இந்த வாரம் ஆக்சுவலி கேஸே கிடையாது. நீ வேணும்னே அந்த பொண்ணை மாக் பண்றதும் புல்லிங் பண்றதும் இவங்க வேலை செஞ்சுட்டாலும் அப்படின்னா எனக்கு புரியல. அப்புறம் ஏன் குறும்படம் போட்டீங்க அந்த பொண்ணுக்கு? விடிய விடிய வேலை செஞ்சதை ஏன் நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாதவங்க? அரோரா வேலை செஞ்சாங்க இல்ல யாருக்காவது உடன்பாடு இருக்குதா? இல்ல அரோரா வேலை செஞ்சாங்க நாங்க பாத்துட்டோம்னா நீங்க இல்லங்க. பாக்குற அதே லைவ் தான் சார் நாங்க ஒரு 24/7 நிமிஷம். பாத்துட்டு இருக்கோம். திவ்யா. அரோரா வந்து ஆமா நான் வேலை செஞ்சு கிழிச்சேன்னு சொன்னதுமே இவர் நம்பிருவாராம். ஓகேவா? ஆ இவரு சுபிக்ஷா வந்து நீங்க அப்படி பண்ணல தானே அப்படின்னு சொல்லி இவரே பாயிண்ட் எடுத்து குடுப்பாராம். ஆனா ம். வந்து பார்வதிக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. அவங்க தான் வேலையே பண்ணலல்ல. பண்ணிட்டாலும் அப்படின்னும்போது இல்ல அரோரா என்ன ஜாம் கிழிச்சாங்க? இது நடக்கலனா தான் ஆச்சரியப்படணும். இதெல்லாம் நார்மலா நடந்துட்டு இருக்கிறதா நான் வாரம் இதுல எனக்கு இதுல ஷாக்கிங்கான கோவம் வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா பழகிருச்சு. நீ இப்படிதான் பண்ணுவ. கண்டென்ட் பிக்சர் தான் எடுப்பீங்க. பார்வதி ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு எபிசோட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி தான் நீங்க வந்து வளர்றீங்க எல்லாருமே. விஜய் சேதுபதியே வந்து வளர்றாருன்னா அதுக்கு ஒரு விதத்துல பார்வதி தான் காரணமா இருக்கிறாங்க. தேவையே இல்லாம அரோராக்கு அப்ரிசியேஷன் வெரி குட். சூப்பர் தேங்க்ஸ் அரோரா. வெரி குட் அரோரா. இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் காதுல விழுது. எதுக்கு சொல்றாரு தேங்க்ஸ்? எதுக்கு சொல்றாங்க வெரி குட்னு? என்ன பண்ணாங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். வேலை அரோரா செய்யலைங்கிறது சின்ன வயசு குழந்தைக்கே தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மா வர்றாங்க சாப்பிடுறாங்க தூங்குறாங்க லவ் கண்டென்ட் பண்றாங்க 18+ பண்றாங்க வேலையை செய்யறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர எந்த வேலையுமே அவங்க செய்யலைங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. சோ இந்த இடத்துல தேவையில்லாம நீங்க அரோராவை பாராட்டுறது கூட பிரச்சனை இல்ல. பார்வதி வேலையே செய்யல. நீங்க ஏன் அதாவது இங்க வேலைக்கா வந்து கனி வந்து நாங்க என்ன வேலை செஞ்சு போடவா வந்திருக்கிறேன் வடிச்சு கொட்டவா வந்திருக்கிறேன்னு சொல்றது நீங்க எபிசோட்லயே காட்டுறவங்க. பார்வதி அதை கேட்கலாம் இல்லையா? இவங்க சொல்ற டைம்ல வேலை செய்யறேன் உங்களுக்கு அடிமையா? நான் இதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பண்ணுவேன்னு நார்மலா ஒருத்தவங்க சொல்ல முடியும் தான். அது ஏன் நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிறீங்க? நீங்க அவங்க அவங்க உங்களை சொல்ற மாதிரி வச்சுக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்க வேலையை விடிய விடிய செஞ்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரி அவங்க பேசுறது கொத்தடிமையா பார்வதி? சோ பார்வதிக்கு ஒரு நியாயம், அந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் அப்படின்னா இது எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது? பார்வதி இந்த எதிர்த்து எழுந்திருச்சு அவங்களுடைய கருத்தை சொல்றப்ப இவ்வளவு தூரம் இது பண்றான். ஆனா விக்ரம் வந்து பேசுறப்ப விக்ரம் இது வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து அவங்கள ஓவர்டேக் எல்லாம் பண்ணல. நீங்க வந்து ஷேரிங் தான் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஓகே ஓகே வெரி குட் உட்காருங்க உட்காருங்க. வாட்? டெலிபரேட்டா தெரியுது. வெளிப்படையா பச்சையா சொம்பு தூக்குறீங்கன்னு தெரியுது. இந்த ஒரு விஷயமே போதுமே. நீங்க விக்ரம் ஒரு மாதிரி நடத்துறீங்க. பார்வதி ஒரு மாதிரி நடத்தி கமருதீனுக்கு எதிராக எங்க எபிசோட் பார்த்தா அவருக்கு கொஞ்சமாவது இந்த மாதிரி பண்ண தோணுமா? எவ்வளவு அடிச்சாலும் அவங்க சேர்ந்துக்குவாங்கங்க. எங்க கமருதீனுக்கு பார்வதி இல்லாம இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு வேணா நாளைக்கு நைட் எபிசோட் முடிஞ்ச உடனே பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏங்க அவ்வளவுதான். கமருதீன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். பட் அவன் வந்து எப்படின்னா நான் தெளிவா இருக்கிறேன் நான் தெளிவா இருக்கிறேன் அவனை வெளிப்படுத்துறான். நான் இண்டிவிஜுவல்னு அவன் காட்டுறான். பட் பார்வதி அந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. அவங்க வந்து கமருதீனை எதிர்க்கணும். எதிர்த்த இவன் வந்து எக்ஸ்ட்ரீம் போயிடுறான். சின்னதா ஒரு பாயிண்ட் சொன்னாலே கமருதீன் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பைத்திய மாதிரி பண்றான் லிட்ரலி. அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து சைலண்டா விடுறது. பட் இனிமேல் விடக்கூடாது. அவங்க சொல்றாங்க அண்டர்ஸ்டுட்.
கேம் வேற, ஃபீலிங்ஸ் வேற. டிக்கெட் ஃபினாலேல வருவான்ல கமருதீன். அப்ப எப்படி ஆடுறாங்கன்னு மட்டும் பாருங்க பார்வதி. சோ வந்து பயங்கரமா வச்சு செய்வாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. சாண்ட்ராவ வந்து ஏமா 2 1/2 மணி நேரமாங்க லிட்டரலி 2 1/2 ஹவர்ஸ் பேசுறதுக்கு அதுல என்ன கண்டென்ட் இருக்கு? சாண்ட்ரா நீங்க பண்ணது தப்பு. அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றீங்க. வில்லியாக ட்ரை பண்றீங்க. பார்வதி இடத்த பிடிக்க ட்ரை பண்றீங்க. இந்த வீடு உங்களுக்கு எதிரா திரும்பணும்னு ட்ரை பண்ணி, இது உங்க வீடு கிடையாது உட்காருங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேற ஒரு கண்டென்ட்டுமே அதுல இல்ல. அந்த பொண்ணை 2 1/2 மணி நேரம் பேச வச்சு என்ன ட்ரை பண்றாரு சேதுபதிங்கிறது தெரியல. சாண்ட்ராவுடைய கான்வர்சேஷன்ஸ், விஜய் சேதுபதி அவங்கள கொஞ்சின விதங்கள்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருந்தது. இன்னும் ஒரு ஹோஸ்ட் செய்யற வேலையாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹோஸ்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லைங்களா? கண்டஸ்டன்ஸ் கிட்ட எதை அட்ரஸ் பண்ணணும், எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறது. சாண்ட்ரா ஒரு மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறாருங்க. உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபா இருக்கலாம். பட் அதுக்காக இவ்ளோ இவ்ளோ நார்மலா, இவ்ளோ சாஃப்டா ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கானா வினோத்தை போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க. கேப்டன்சில எந்த மிஸ்டேக்கும் இந்த வாரம் நடக்கல. எதுவுமே எந்த பிரச்சனையே வரல. 1 2 பிரச்சனை தான் இருக்கு. ரொம்ப சின்ன விஷயங்கள் அதெல்லாம். அதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயங்கள். அது இவங்களா வாலண்டியரா கண்டஸ்டன்ஸ் எப்படியாவது கேப்டன்சிக்கு ஒரு கரை படிய வேண்டும் என்பதற்காகவே நீ வந்து உட்காரு. என்னென்னலாமோ சொன்னான் எஃப்ஜே. அது அந்த வேர்ட் கரெக்டா தெரியல. அது என்னென்னலாமோ சொல்லி அவன் வந்து ட்ரிகர் பண்ணான். அந்த மாதிரியான நிலையில் கானா வினோத்துடைய கேப்டன்சி இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அவரை பர்சனலா இந்த மாதிரி ஹோஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு 3 பேர் உட்கார்ந்து பேசின அந்த வன்மத்தை கக்குவதற்காக வன்ம குடோனாக விஜய் சேதுபதி வந்து அவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ கானா, இது வந்து விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான பேக் ஃபயர் ஆகும். அது அவருக்கு புரியவே மாட்டேங்குது. கானா வினோத் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்கிறது அவருக்கு தெரியல. பிக் பாஸ் ஆடியன்ஸ் உடைய பல்ஸை பார்த்து, பிக் பாஸ் ஆடியன்ஸ் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் பார்த்து கமல்ஹாசனே பல நேரங்கள்ல பயந்துருக்கிறாரு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு ரெக்ரெட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த அறிவு கூட இல்லாமல் கானா வினோத்தை இந்த இடத்துல எடுத்து ஆதிரை இஷ்யூல பேசுறீங்களா ஓகே. பட் கேப்டன்சில பேசுறது, பாரு இஷ்யூல போய் பேசுறது, அவர் எங்க வேலை செய்யுங்கன்னு சொல்ல அவரால முடியும். செய்யலைன்னா என்னங்க பண்ணுவாங்க? சாண்ட்ரா எந்த வேலையுமே இந்த வாரம் செய்யல. சும்மாவே தூங்கிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு அதுதான் சாண்ட்ராவை ரொம்ப நார்மலா டீல் பண்ற சேதுபதி அதே டீம்ல தானே பார்வதி இருக்கிறாங்க. பார்வதி எல்லா வேலையும் மேக்சிமம் செய்ய தானே செஞ்சாங்க. சாண்ட்ரா எந்த வேலையுமே செய்யல. கேட்டா எனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே 4 நாள் தூங்குனாங்களா. அப்புறம் 2 நாள் வந்து இவங்க என்ன டார்கெட் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, கானா பாக்ஸ் பண்றாங்க, எனக்கு தூங்க முடியலன்னு போய் தூங்குனாங்களா. எந்த வேலையுமே ஒரு டைம் கூட அவங்க வந்து வீடு பெருக்கவே இல்லையா. அதெல்லாம் கேட்கணும்லங்க. அந்த மாதிரி கேட்காம பார்வதிக்கு எதிராகவே இந்த எபிசோட வந்து ஒரு மாதிரி வடிவமைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. மத்தபடி பார்வதிக்கு பெரிய நெகட்டிவ்லாம் ஒண்ணு இந்த எபிசோட்ல கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா ஏதாவது தப்பு தப்பு பண்ணியிருந்தா அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். அவங்க இல்ல. பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. நெகட்டிவ் நெகட்டிவ் கிடையாதுன்றத தாண்டி திவ்யா, எனக்கு ஏன் கடுப்பாகுதுன்னா, ஒண்ணுமே பண்ணாத அரோராவ எந்திரிச்சு நின்னதுக்கு தேங்க் யூ சொல்றாரு. ஓகே. ஆமா எந்திரிச்சு ஆமா தான் ஆமா. நிக்கிறாங்க. தேங்க் யூன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இவரே பாயிண்ட் எடுத்து குடுக்குறாரு. இது இப்படிதானம்மா? உங்கள 10 வாரம் ஒண்ணும் செய்யலன்னு சொன்னாங்களா? இல்லம்மா நாங்க தானே இவங்க உங்கள என்ன முன்னாடி இருங்க, பண்ணலாம். இருங்க, இருங்க, இருங்க. நான் தானே உங்கள ம். வந்து அடுத்து டாப் 5க்குள்ள நாங்க கொண்டு வர ட்ரை பண்ணிட்டுருக்கோமே. நீங்க அப்படிலாம் அதெல்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன் குடுக்கக்கூடாது. இப்ப நாங்க சொல்றோம். நீங்க என்னென்ன வேலை பண்ணீங்க? அதெல்லாம் பண்ணியிருக்காங்களே. ஓ! மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. டாக்டர் பார்த்துருக்காங்க. ஓகே. ஓகே ஓகே. இவங்களுக்கு இவங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, என்னன்னு சொன்னாலும் சரி, எவனும் கண்டுக்க மாட்டானுங்க. பீரியட்ஸ்ல இல்லம்மா வேலையே நான் என்ன செஞ்சாலும் சரி, சொல்றேன். அத அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் திவாகர் இருங்க இருக்கிற. சபிதா. இல்ல. பீரியட்ஸ் ம். இஷ்யூன்னு சொன்னாலும் அத அப்ரிஷியேட் பண்ண மாட்டானுங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. அதே வந்து வீக்கெண்ட்ல அப்ரிஷியேட் பண்றதுக்கு இந்த ஆளுக்கு தைரியம் கிடையாது. அத அப்ரிஷியேட் பண்ணாலும் 1 ஹவர் எபிசோட்ல நமக்கு போட மாட்டானுங்க. அப்ப நீங்க இதத்தான் பண்ணி தொலைகிறீங்கன்னா, எதுக்கு அந்த புள்ளைய வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்க? எஸ் எல்லா அதுதான் இடத்துலயுமே எக்ஸாக்ட்லி. ஏன் தவறு சொல்லணும்? எல்லா விஷயங்கள்லயும், எல்லா விதத்திலயுமே ஏன் ஒருத்தவங்கள ப்ளேம் பண்ணணும்? ஈவன் தோ ஷி ஹஸ் டன். ஒண்ணுமே இல்லங்க. இன்னைக்கு நான் சில போஸ்ட் பார்க்குறேன். கனியின் எலிவேஷனினால் எஃப்ஜே வெளியில போனாராம். டேய் எஃப்ஜே ஒரு அயோக்கிய பையன்னு ஆரம்பத்துல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோம்டா. அவன் எப்பயோ வெளில போயிருக்க வேண்டியவன். இப்ப கனி என்னமோ கிழிச்சதுனால எஃப்ஜே வெளில போனான். அப்ப ஒரு ஒரு டைமும் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு, இவன் இதத்தான் பண்றான், கனி இதத்தான் அடுத்த வாரம் பண்றான்னு வெளில தானே போயிடுவாங்களே சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கம்மா? கனியே டிசைட் பண்ணாங்க. ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. குழந்தைங்கள பார்த்துட்டாங்க. எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்டி அப்டின்றதெல்லாம் வந்து ஐ வாஸ் லைக் டேய் என்னடா இது? ஓவரா பண்றீங்களேடா அப்டின்னு தான் இருந்துச்சு. எனக்கு வந்து செம்ம இரிட்டேட் ஆச்சுங்க. இந்த ஆள் பண்ணதுதாங்க. லிட்டரலா புல்லி பண்றாங்க இந்த ஆளு எஸ் கண்டஸ்டன்ட்ட. எஸ் ஆஃப் கோர்ஸ்மா. எங்க சேதுபதி வந்து பர்சனலா ஒரு விஷயத்துல ஹர்ட் ஆயிட்டான். ஈகோ ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா இப்ப எஃப்ஜே எவிக்ஷன் ரீசன் என்ன? இந்த வாரம் ஒரு எவிக்ஷன், அடுத்த வாரம் ஒரு எவிக்ஷன் தான் பண்ண போறாங்க. ஓகே. அடுத்த வாரம் ஒரு எவிக்ஷன் பண்ணிட்டு டிக்கெட் ஃபினாலே 10 நபர்கள் விளையாட போறாங்க. எஃப்ஜேவா அடுத்த வாரம் கூட தூக்கலாம்.
ஆனா இந்த வாரமே அவனை தூக்கணும், ஜோடியா வெளில அனுப்பணுங்கிறதெல்லாம் வந்து சேதுபதியுடைய நேரடி முடிவு. ஸோ அந்த மாதிரி தான் கானா வினோத் மேலேயே அவர் வண்ட காக்குறாரு, பார்வதி மேலேயும் கக்கிக்கிட்டே இருக்கிறாரு. சீக்கிரம் வெளில அனுப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் என்னன்னா இப்பவே நீங்க அரோரா கூப்பிட்டு உங்க லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்துல பிடிச்சி வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இன்னும் 15-20 நாள் வெயிட் பண்ணணும். இப்பவே அவங்க தான் ரன்னர் அப் அப்படின்னு கூப்பிட்டு கையில வச்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த பொண்ணை பேம்பர் பண்ணி அரோரா வாவ் சூப்பர், அவங்கள ஒவ்வொரு விஷயமும் மைலேஜ் கொடுத்து பெருசா அவங்களுக்கான செக்மெண்ட் இல்லைனா கூட வேணும்னே போய் போய் பாராட்டின விதங்கள் ரொம்ப இரிட்டேஷனா இருந்தது. பார்வதி பார்வதி என்ன வீட்டு வேலை செய்யற பொண்ணா? இல்லையே. அவ ரொம்ப லக்ஸுரியா வாழ்ற பொண்ணு. அவளுக்கு சமையல் தெரியாது, பாத்திரம்லாம் கழுவ தெரியாது. அவளும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எப்படின்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஆனா அது செய்து இல்ல, நீ அப்ப செஞ்சுதானே ஆகணும். ஆனா இந்த பொண்ணை கண்டிக்கவே மாட்டாங்க. பீரியட்ஸ் டைம்ல கூட சூப்பர் டீலக்ஸ்ல போயிட்டு வேலை வாங்கினானுங்க. திவாகரும் பார்வதி இருக்கிற அவ்வளவு கஷ்டப்பட்டு பீரியட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ஸ் வழியோட போய் படுக்க விடல யாரும். வேலை தான் செஞ்சாங்க. வேலை மட்டுமே பிக் பாஸ்ல செஞ்சிட்டு இருக்கிறவங்க விஜய் பார்வதி மட்டும்தான். பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு தொடர்ந்து 5-6 வாரம் போட்டீங்க, கழுவலியா? தொடர்ந்து வெசல் வாஷிங்ல 3-4 வாரங்கள் போட்டிருக்கீங்க, வெசல்ஸ் வாஷ் பண்ணி கொடுக்கலையா? ஹவுஸ் கிளீனிங் 2 வாரம் தான் போட்டுக்கிறீங்க. அதுவும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை மாற்றி உடனே நான் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து ஆயமா வேலையா செய்யறாங்க, இல்ல வந்து கேட்டரிங் வேலைக்கு வராங்களா? சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு. சீரியஸ்லி வீடுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணதான் செய்யறாங்க. பட் வேணும்னே பண்றானுங்க, பண்ணிட்டு போங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கமூர்தீன் இஷ்யூல வந்து இவர் கமூர்தீன் ப்ளீஸ் மை டியர் கம்மு பேசாதீங்கன்னு சொல்றதுனாலலாம் அது எந்த மாற்றமும் நிகழ்ந்து விட போறதில்ல. ஃப்ரீ ஸ்டார்ஸ்லயே உங்க அக்கா வந்து பார்வதி கிட்ட பேசாதடான்னு சொன்னாலோ ஓகே, இது நம்ம கேம் தான். பட் நம்ம ஃபீலிங்ஸ் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், நம்ம பேச ஆரம்பிச்சிருவான். மறுநாளே போன அன்னைக்கு நைட்டே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது, பார்வதியை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க 2 பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணாதீங்க, அது நடக்காது. ஏன்னா பார்வதி வாஸ் கிளியர். இப்ப வேற ஏதாவது புது பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்களோ நான் பயந்துட்டு இருந்தேன், ஐயோ இது பெருசா ஏதோ வெடிக்குமோ அப்படின்ட்டு. பட் இது ஏற்கனவே நடந்து முடிந்து கேப்டன்சி டாஸ்க்ல அந்த பொண்ணு அப்ப விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணி செய்வீங்க. திவ்யா சொல்றாங்க கனி தோக்கணும் தான் அவங்க கத்துறாங்களே தவிர கமுரு ஜெயிக்கணும்ல 100% இல்லைன்னு சொல்றாங்கல்ல அட்ரஸிங் திவ்யா. அப்போ யாரு ஜெயிச்சதுக்கு அப்புறமா விசில் அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க? கமுதின அமித் தூக்கிட்டு வர்றப்போ யார கம்மு வேற லெவல்டா தலையாயிட்டா அப்படின்னு விசில் அடிச்சாங்களே ஒரு 5 தடவை. யாருக்காக அடிச்சாங்க? எதை செலிப்ரேட் பண்ணாங்க? செலிப்ரேட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அததான் அந்த பொண்ணு சொல்ல வருது, கம்மூர்தின்னு என் பலூனை மிதிச்சிட்டானேன்னு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு சார். அப்புறம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், இது கேம். அததான் எபிசோட கடைசிலையும் சொல்றாங்க. அப்போ ஒரு வார்த்தையை விடுறான் கமருதீன், நான் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனா நான் சொல்லல. சொல்லுப்பா, நீங்க சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ சொல்லிட்டு விலகிருங்க. அவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்கு இருந்து நீங்க மோதிரம் மாற்றுவதும் முத்தம் கொடுப்பதும் அவங்கள அப்படியே வந்து இது பண்றதும் தான் இங்க பிரச்சனையாகவே தெரியுது. நீங்க நல்லவர் தான், உங்க கேம்ல நீங்க தெளிவா இருக்கிறீங்க தான், நீங்க சூப்பர் மென், அதுல எந்த விதமான மாற்று கருத்து யாருக்குமே இல்ல. அவங்க உங்க மேல உங்களுக்கு சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் பார்வதி மேல இருக்குதுன்னா பார்வதியை விட்டு விலகுவது தானே சிறந்ததாக இருக்க முடியும். மோதிரத்தை கலட்டாதான் அவங்களையே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அவங்க அந்த பொண்ணை லவ் டார்ச்சர் பண்றீங்க? அதெல்லாம் கேள்வியாக வைக்கப்படும். அதற்கெல்லாம் கமூர்த்தி கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கேம்ல நாங்க தனியா இருப்போம், பட் வந்து நான் மத்தபடி எங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் அந்த எபிசோட கடைசியில தான் சொல்றான். கேம நீ உன் கேமா ஆடு, நான் என் கேமா ஆடுறேன், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, உன் கூட இருந்தா நாமினேட் பண்ணுவாங்கல்ல எனக்கு தெரியும், ஆனா கூட நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு தானே இருக்கிறேன். அந்த ஃபீலிங்ஸ்ல அப்ப இவர் பேசுறதுக்கு இவர் யூஸ் பண்றாரு. அங்க சர்வை பண்றதுக்கு அவருக்கு ஒரு பொண்ணு தேவை. அவர் சாய்ந்து கொள்வதற்கும் அவர் முத்தம் கொடுப்பதற்கும் அவர் வந்து தோல் சாய்ந்து அப்படியே அப்படியே ஒரு பிக்னிக் வந்திருக்கிற மாதிரி அவர் வந்து பூங்கால இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க வைப்பதற்கு ஒரு பெண் தேவை. அதற்காக பார்வதியை பயன்படுத்துறாரு. கேமு வர்றப்போ அவர் விட்டுட்டு போயிடுறாரு. அதே நிலையிலேயே இது ஒரு வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி பார்வதியும் அவனை பயன்படுத்திட்டு கேம்னு வர்றப்ப கேம் ஆடிட்டு அவனுக்கு அவனுடைய ஹியூமன் ஃபீலிங்ஸ்க்கு எந்த ரெஸ்பெக்டுமே கொடுக்காம கமுர்தின் இவ்வளவுதாண்டா அப்படிங்கிற நிலையில பார்வதி வச்சுட்டாங்கன்னா பார்வதி வேற லெவல். அது நடக்கும்னு நானும் நம்புறேன். ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டுட்லாம் சொல்றாங்க, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். எஸ், வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் திவ்யா. எனக்கு ஃபுல் கடுப்பு. பிபி ஃபேன்கள் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்கங்க. ப்ளீஸ் தவறா நினைச்சுக்காதீங்க. இல்ல மியூட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு அவங்களாம் விஷயம் மட்டும் பேசட்டும். நான் சொல்றேன். இல்ல நான் பேசல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். திவ்யா, நீங்க சூப்பரா பேசுனீங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் பேசணும்ன்றது என்னுடைய பிரேக் தாட். ஆகுமா நீங்க பேசுறது? கொஞ்சம் சாரி. இன்னொரு ஸ்பேஸ் கேக்குதா? போய்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பேஸ்லயே நீங்க போய் என்ன பேசணும்ன்றது என்னோட கதைன்னு தாட்டம். சொல்லிட்டு என்ன கதைன்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ் இருக்கு. அங்க போயிட்டு இந்த பதிவை வந்து நீங்க அங்க சொல்லணும். ஏன்னா அது நியூட்ரல் ஸ்பேஸ் தான்.
ஸோ நீங்க அங்க போயிட்டு உங்களுடைய தாட்ஸ் வந்து அங்க ஷேர் பண்ணலாம். அப்ப அங்க இருக்கிற ஒரு சில ஜனங்களுக்கு என்னன்றது புரியும். ஸோ ஏன்னா அங்க வந்து இல்லம்மா மோஸ்ட் எனக்கு ஆஃப் த அவ்வளோ ஃப்ரீயா இல்ல. பார்வதி சாரி, ஹேட்டர்ஸ் தான் நான் இருக்காங்க. பிபி ஃபேன்கள். இல்ல பிபி அவங்க ஃபேன்கள் டாம் அவ்வளோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கன்வே இல்ல. பண்ணுவாங்க. இல்ல நான் அவ்வளோ ஃப்ரீயா இல்ல. டாம் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. டாம் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்பாங்கங்கிறதுனால அவங்க ஸ்பேஸ் வந்து என்னோட வேல்யூபிள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு வீடியோ எடிட்டிங் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நான் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இல்லம்மா. அந்த மாதிரி என்ன கதை, ஸ்பிரிட் நெகட்டிவிட்டி. ஸோ ஐ டோன்ட் லைக். பட் ரொம்ப பட் டாக்ஸிக்கா பேசுறாங்க. ஸோ பட் ரொம்ப வெரி தாழ்மையான டாக்ஸிக். வீடியோ ஸோ எனக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் எடுத்துக்கிற லெவல்ல நான் புரியுது இல்ல. நான் மென்டலி ரொம்ப வீக். அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஆர்கியூ பண்ணி புரியுது. பட் ப்ரூஃப் பண்ணி ரொம்ப டாக்ஸிக்கா பேசுறாங்க. எவ்வளவு போஸ்டர்ஸ் பாக்குறோம் தெரியுமா? அவ்வளவு வயித்தெரிச்சலா இருக்கு. என்னடா இவ்வளவு கேவலமா ஒரு பெண்ணை இந்த மாதிரி பண்றீங்களேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாத வேலைகள்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்ல அதுதான். இப்ப இங்க எப்படி வந்து நீங்க அந்த ஸ்டார்ட் டு எண்ட் நீங்க என்ன சொல்லணுமோ அந்த பாயிண்ட்ஸ மட்டும் எடுத்து வச்சுட்டீங்களோ, ஸோ அது மாரி அங்க நீங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து, இல்ல நான் என்னோட இது ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓகே ஷேர் பண்ணுங்க. பட் டைம் உங்களுடைய இல்ல. அவ்வளவுதான். பாயிண்ட்ஸ டைம் இல்ல. மட்டும் சொல்லிட்டு டைம் இல்ல. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே. பாய் பாய் டாம் பாய். பாய் 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 திவ்யா, பாய் திவ்யா. டேக் கேர். எஸ் ஐ திங்க் இவங்களுக்கு அடுத்து ஷபிதா வந்து வன்மப்பூனை வந்தாங்க. வன்மப்பூனைக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட். சொல்றா வன்மப்பூனை. ஐயோ! மியாவ். எரியுதுடி மாலா. ஆ. என்னத்தங்க. சரி என்ன நான் இதெல்லாம்? ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் டாம். நீங்க இப்ப பேசுனீங்கல்ல திவ்யாவும், நீங்க விஜய் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரா அரோரா இத? அவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மெசேஜ் டிஎம் வந்துச்சுங்க. இவர் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எனக்கு மெசேஜ். ஓஹோ! இதுதான் கதையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஓ! அப்ப டெம்ப்ளேட்டோட எனக்கு மெசேஜ் இல்ல அப்ப அனுப்பிச்சிருந்தேன். திவ்யாக்கும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். இல்ல? நோங்க. இது எல்லாமே கண் துடைப்பு வித்தைகள்ங்க. நம்மள கடைசி ஒரு 10 நாள் நம்ப வைப்பானுங்கன்னு நான் சொன்னேன்ல. இவங்க தான் பிளேயர், இவங்க தான் பிளேயர், இவங்க தான் பிளேயர். ஏன்னா போன வாரம் வரைக்கும் திவ்யாவ செருப்பு விளக்க மாரி எல்லாத்தையும் கொண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கடா. ஒண்ணுமே பண்ணாதப்ப திடீர்னு இல்ல எப்புட்றா அவங்க புரட்சி கமருதீன் தான் பெண்மணி வின்னரா டாம். எனக்கு என்னன்னு தெரியல. மை டியர் கமரு முழிச்சுக்கா அப்படிங்கிறாரு. என்ன என்ன அர்த்தத்துல பேசுறாரு? இல்ல ஹோஸ்ட் எனக்கு எனக்கு யாரும் இங்க எனக்கு புரியலங்க. என்னங்க விளையாண்டான்? இல்ல. மனசாட்சி அந்த தொட்டு சொல்லணும்லங்க. பெர்ஸ்பெக்டிவ் என்னங்க விளையாண்டான்? டாம் ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ம். ஆக்சுவலி விஜேஎஸ் வந்துட்டு என்னன்னா பாரோவோட கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும், கண்டென்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க இந்த டீமே. அதுதான் இதோட இன்டென்ஷனா நான் பாக்குறேன். சிஸ்டர் அது நேரடியா எக்ஸாம்பிள் சொல்லலாம்ல சிஸ்டர். பாரு நீ அப்படி இது சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு அப்படி அசிங்கப்படுத்திட்டு சொல்லிட்டா கமரு நீ நோ முழிச்சுக்கன்னா நோ நோ என்ன அர்த்தம் சிஸ் இது? நோ ஆக்சுவலி பீம்ஷான்கள் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா டைரக்டா சொல்லிட்டா எல்லாருமே பாரூக் அகேன்ஸ்டா போயிடுவாங்க. அது ஒரே ஒன் வெர்சஸ் ஆளா இருக்கும். அந்த மாதிரி போக தேவையில்லை அவங்க நினைக்கிறது. பாருவே ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கேம்குள்ள வரணும் அப்படிங்கறத வந்து பாருக்கு இன்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த எபிசோட நான் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன். ஒரு சைடு அடிச்சாலும் அவங்க புள்ளி பண்ணாலும் இன்னொரு சைடு நான் எப்படி பாக்குறேன்னா பாருவே ரியலைஸ் பண்ணி கம்மு கிட்ட இருந்து விலகி வந்து அவங்களோட ஓன் கேமை விளையாடணும். அவங்க இந்த ஷோக்காக கொடுத்துருக்க எஃபர்ட்ஸ் இவங்க இந்த ஃபினால் ஸ்டேஜ்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெரட்டிவ் செட் பண்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இது எக்ஸாக்டா இதுதான் நடக்குது விஜய்ஸ்ட. அது இல்லங்க. கொஞ்சம் ஓவர் கூட போயிட்டு புள்ளி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இல்லங்க. மத்தபடி நம்ப இது இருக்கிறதுல பாரு கேம் எல்லாத்துலயுமே பண்ணணும் இல்ல. பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறோம். பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறோம்ன்னு சொல்லிட்டு கடைசியில பெருசா போட்டுருவானுங்க நாமத்த. தெரியும்ல? அதுவும் தெரியும். அது விசித்ரா மேட்டர்லயும் நடந்திருக்கு, ஜாக்லின் மேட்டர்லயும் நடந்திருக்குது. ம். நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு விட்டு ராணுவ ராணுவோட இதுலயும் நடந்திருக்குது. பீப்புள் சப்போர்ட் இருந்தால் ராணுவ லாஸ்ட் அந்த மாதிரி ஆச்சு. அது எல்லாமே பாக்குறோம். பட் ஸ்டில் என்னன்னா ராணவா? எனக்கு இந்த இந்த ஆஹ் அது ஆக்சுவலி அது மேபி நீங்க ராணுவுக்கு அகேன்ஸ்டா இருப்பீங்களா எனக்கு தெரியல. பட் ராணுவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அப்படியா? ஓகே. ஓகே. அந்த சீசன்ல வந்து நான் கேரக்டர் வைஸா தான் பார்த்தேன். கேம் வைஸ் எவனுமே எனக்கு ப்ளே பண்ணது பிடிக்கல. அதனால நான் ராணுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஸோ அதனால மேபி நீங்க அப்ப டைட்டிங்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு செகண்ட்ல. இல்ல. ம், தட்ஸ் ம், ம். ஓகே. அந்த சீசன் விடலாம். இல்ல, இல்ல. இல்ல நீங்க ராணுவ சப்போர்ட்னு நீங்க ஒரு கொஸ்டின் இல்லங்க. கேட்டீங்களா அதனால. ராணுவ கேம் விளையாண்டுருந்தா நானும் சப்போர்ட் பண்ணியிருப்பேனே. எங்க நாம ஏதாவது மிஸ் பண்ணோம்? கேம் விளையாடல. அந்த சீசன் யாருமே கேம் விளையாடலங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே. அதனால ராணவ் எந்த சீசனு? போன சீசனு. போன சீசனா? போன சீசன்ல ஏன் யாரும் கேம் விளையாடல? மந்திரிலாம் நல்லா தான் விளையாடுனாங்க. டேய். இல்ல போன சீசன்ல எல்லாருமே கேம் போன சீசன் விளையாண்டாங்களே. வந்து இல்ல முத்துக்குமார், நீங்க ஜாக் டே 1ல இருந்து 2 பேருமே விளையாண்டாங்களே போட்டி போட்டுட்டு.
ஐயோ! போன சீசன் பத்தி பேசினா இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்டா பேசிடுவீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் வந்து யாருமே எனக்கு பிடிக்கல. அந்த கேமே பிடிக்கல. தமிழ் பட்டிமன்ற சரி, பேச்சாளர்கள் இந்த மட்டுமே அந்த சீசன் யாருக்கு சீசனை சப்போர்ட் கொண்டு பண்றீங்க? போனாங்க. இந்த சீசன் அப்சல்யூட்லி பார்வதி தான். எப்படி இந்த நோ சேஞ்ச் ஓவர்? எப்படி இந்த அப்கிரேடு? ஐயோ! அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க. இந்த சீசன்ல என்னால இல்லைங்க. நம்ம யாரும் நம்ம கேம் நல்லா டாபிக்க ஆரம்பத்துல இருந்து நம்ம டாபிக்க பார்வதி டி ஒண்ணுமே புரியலைங்களையா? இல்லைங்க. அந்த வன்ம சீசன்ல பூனை. நான் வந்து மேடம் இந்த சீசன் பேசுங்க டாபிக் மேடம். இங்க டிவியேட் இந்த பண்ண சீசன் வேணாம். பேசுங்க ப்ளீஸ் மேடம். ஸ்டாப் டிவியேட் த பண்ண லாஸ்ட் வேணாம். சீசன். ஓகே. ம், ம், ம். லாஸ்ட் சீசன் வந்து நான் கேமா பார்க்கல, கேரக்டரா பார்த்தேன். இந்த சீசன்ல நான் கேமா பார்க்கறேன். ஏன்னா இந்த சீசன்ல கேம் விளையாடுனது பார்வதி மட்டும். அவ்வளவுதான். கண்டெக்ஸ்ட் புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? ஓகேவா? காட் இட்? ஓகே. நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. ம். ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, எப்படிடா பார்வதிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எங்கள கேக்குறாங்க இந்த சீசன்ல. அதுவே எனக்கு புரியல. கேம் விளையாடுறேன்னு சொன்னா இல்லன்றாங்க. பட் தேங்க் யூ வன்ம பூனை. என்னவோங்க, இன்னைக்கு வந்து சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடாங்கிற மாரி எபிசோட் ரொம்ப சுமாரா இருந்தாலும் சாண்ட்ராவ போட்டு பொளந்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா மனவலியோ? இன்னும் ஆமாங்க. பின்ன வாரம் முழுக்க வந்து இவங்க சொல்றது தான் வீட்ல செய்யணும். சைக்கோ மாரி பிஹேவ் பண்ணிட்டு, இவன் புருஷனோட வந்ததே இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி இருந்த வரைக்கும் சந்தோஷமா எடுத்துட்டு போவோம்னு இல்லாம, போனதும் வந்து ஏதோ எளவு வீடு மாரி வீட்ட மாத்தி, இந்த மாரி ரொம்ப ஒரு மாரி கடுப்பேத்திட்டாங்க. ஒரு ஒரு வாரமே வந்து வேஸ்ட்டா போச்சு. அதுவும் ப்ரோமோலாம் மகா மட்டமா இருந்துச்சு. எதுக்கு இவங்கள வச்சு ப்ரோமோ போட்டாங்க? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல நமக்கு. சரி, அதனால தான் கொஞ்சம் ஆக்சுவலா அடி வர அளவுக்கு கொஞ்சம் உள்காயமா தான் இருக்கு. அடி வர அளவு ரத்தம் வர அளவுக்கு போட்டு அடிய வெளுத்து விட்டுருக்கலாம். ஆனா பொண்டாட்டி இப்ப என்னது இப்ப ஃப்ரெண்டோட பொண்டாட்டிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியா அடிச்சுட்டாப்புல விஜய் சேதுபதி. இல்ல, இல்ல. எனக்கு ஆக்சுவலி மேபி நீங்க ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்னால இந்த உங்களுக்கு இது வந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. பட் எனக்கு சாண்ட்ரா மேல கோவம்லாம் இல்ல. அவங்கள நான் ஆக்சுவலி ஒரு கண்டஸ்டன்ட்டா இப்ப நான் பார்க்கல. அவங்களுக்கு மென்டலி ஏதோ இஷ்யூ இருக்க மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அவங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. ஷி இஸ் ட்ரையிங் சம்திங் விச் இஸ் நாட் அட் ஆல் வொர்க்கிங் அவுட் ஃபார் ஹர். பெட்டர் அவங்கள வெளியில அனுப்புறது வந்து சேனலுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேனே தவிர, அத நானும் அக்ரி இதுக்காக பண்றேன். இதுக்காக இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்களே! ஐய்யயோ! இவ்ளோ சப்போர்ட் சாண்ட்ராக்கு எப்படின்னா, எனக்கு அவங்க மேல கோவம் வரல. எனக்கு எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஆக்சுவலி பாவமா தான் இருக்கு. லெட் ஹர் கோ எனக்கு அவுட். ஷி டாம் டோன்ட் டிசர்வ் டூ பி தேர். ம்ஹ்ம். ஐ டோன்ட் திங்க் லைக் ஷி ஹாஸ் ஜென்யூன் ப்ராப்ளம்ஸ்ன்ற மாதிரிலாம் எனக்கு ஒண்ணும் தோணல. ஏன்னா வந்து ஓகே. அவங்களுக்கு எப்ப வேணுமோ அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்ப வந்து டாஸ்க் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க நார்மலா தான் இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் அந்த டைம்ல இவங்க சைக்காட்டிக் பிஹேவியர்லாம் காட்டுறதில்ல. மிச்ச டைம்ல அமைதியா எல்லாரும் இருக்காங்க பாருங்க. நார்மலா வீடு ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து ஒண்ணு பண்ணி, அத எக்ஸாஜரேட் பண்ணி, இவங்க பக்கம் எல்லா அட்டென்ஷனும் திருப்பணுன்ற மாரி தான் பாக்குறாங்க. ஸோ ஐ ரியலி டோன்ட் திங்க் ஷி ஜெனுயின்லி ஹேஸ் எனி மென்டல் ப்ராப்ளம்ஸ். பட் ஷி ஆக்ட்ஸ் லைக் இட்ஸ் பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன். அதான் எனக்கு தோணுது. ம்ஹ்ஹ்ம். அக்ரீட். ஆன் த அதர் ஹேண்ட் நான் இன்னொன்னு என்ன பார்க்குறேன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல மைன்யூட்டா இந்த ஆள் வந்து பார்வதிக்கு அட்ரஸ் பண்றார்ல. ம். வன்மமா வன்மமான்னு. சபரி ஒரு எட்டி உதச்சான்ல பார்வதிய. கமெண்ட் எக்ஸாக்ட்லி. செக்ஷன்ல கூட ஒருத்தவங்க போட்டுருக்காங்க. நீ உண்மையாலுமே அட்ரஸ் பண்றதா இருந்தா சபரிக்கு அத அட்ரஸ் பண்ணும்ல. என்ன சபரி வன்மமா சபரி உங்களுக்கு? ஏன் சபரி அப்படி பண்ணீங்க? அது அதெல்லாம் நாங்க பண்ண பார்த்தப்ப அப்படி மாட்டாங்கங்க. இல்ல. அதெல்லாம் ம். பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க விக்ரம் ஆதிரைய பத்தி ஏதாவது கேட்டாங்களா? ஆக்சுவலா போனவங்க யாராவது வந்தாங்களா? கேட்டாங்களா? என்ன ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, இல்ல. வந்தாங்களே. ஆஃப்டர்நூன் நம்ம போட்டோமே. சாட்டர்டே என்ன ஹேப்பனிங்ஸ் என் போட்டிருந்தோம். அதுல என்ன வந்திருந்தவங்க சொன்னாங்க? சொன்னாங்க. அவங்கலாம் டென்ஷன் ஆயிட்டாங்களாங்க. 2.25 மணி நேரம் வெறும் சாண்ட்ரா கிட்ட மட்டுமே பேசி பிரேக்கே விடாம டென்ஷன் ஆயிட்டாராம் அவரு. ஆ. டென்ஷன் ஆயிட்டு வந்து ஐயோ! சாரிங்க சொல்லுங்க. ஒரு மெசேஜ பார்த்து சிரிப்பு வந்துருச்சுடா மன்னிச்சுக்கடா. ஆ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அது சொல்ல முடியாதுடா. போன சீசன்ல விஜே விசாலுக்கு ஒரே ஒரு டைம் வந்து சொல்ட்டேன். எதுக்கு என்ன சொன்னேன் அப்டின்னா வந்துட்டு, யா யார ஜாக்லின் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், சரி அப்ப நம்பளும் சொல்லலாம்ல. இவங்க இப்டி ஜாக்க சொல்றாங்க அப்டின்னா, ஒன்ஸ் அ பொறுக்கி இஸ் ஆல்வேஸ் பொறுக்கின்னு நம்பளும் சொல்லலாமேன்னு. இப்ப ம். திரும்ப ஏன் நம்ப இத போடக்கூடாதுன்னு மாரி எனக்கு அனுப்புறானுங்க. டேய் யார்றா நீங்கலாம்? ஐயோ கடவுளே! ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா, ஒண்ணுமே கிடையாது. 3 1/4 மணி விஜே இஸ் நேரம்.
ஆ, ம். ஆ. விஜேஎஸ் வந்து 2.25 மணி நேரம் வந்து ம். சாண்ட்ரா கிட்ட பேசி டயர்ட் ஆயிட்டாப்ல. ம். அடுத்து இந்த கடைசியா ஒரு இது மாரி இப்போ ஒரு இது இருக்கு. டாஸ்க்ன்ற மாதிரி ஒரு டைட்டில் குடுத்து யாருடைய கேம் யார் வந்து முன்னாடி போறாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல. ம். அப்பலாம் லிட்டரலா அவரு வந்து புல்லி தான் பண்ணாரு. இன்னொருத்தவங்க வந்து கொஸ்டினே கேட்டாங்களாம் ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் வந்தாரு. கிரிட்டிக் என்ன சொன்னாரு அப்டின்னா, அவங்க கெத்தா கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அஃபண்ட் ஆயிருக்கு. இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் வந்து விஜேஎஸ்ட்ட கேள்வி கேட்டுருக்காங்க. அவங்களுக்கு அஃபண்ட் ஆயிருக்கு. ம். ஆனா ஆப்போசிட்ல கிரிட்டிக் யாருக்குமே தெரியாதுல்ல. அவங்களுக்கு வந்து இவங்க கேட்ட கொஸ்டின் வந்து கெத்தா தான் ஃபீல் ஆயிருக்கு. ம். என்ன என்ன கொஸ்டின் பில்வின் கேட்டதா சொன்னாரு அவரு? பார்வதிக்கு அகைன்ஸ்டா? அன்ஃபில்டர்ட் யாராவது சொல்றீங்களா? இல்ல இல்ல அவங்க Yeah. ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல, வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கம்ருதீன், அப்ப எல்லாருமே சொல்லியிருக்காங்கல்ல, இங்க ஏன் யாருமே சொல்லல? ஓகே. அரோராக்கு 10 டைம் இவரே தானே எந்திரிச்சு பாயிண்ட் எடுத்து குடுப்பாரு அரோராக்கு. ம். அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, "இல்லையே அரோரா வேலை செய்யலன்னு அங்க இருக்க அத்தன பேருமே தான் உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க." ம். அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்டிருப்பாரு. இந்த இந்த இவங்க கேட்டிருப்பாங்க போல ஒரு பொண்ணு எந்திரிச்சு. அதுக்கு ம். விஜேஎஸ் வந்து மேபி அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். "டேய் பைத்தியம்! உன்ட்ட தெளிவா தான்டா அந்த பொண்ணு புரியல. கேக்குது. அவனுங்க ம். எல்லாரும் உட்கார்ந்து பேசியிருக்கானுங்களே, அரோரா ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லி இவனுங்க எல்லாருமே பேசினானுங்களே. எல்லாருமே அத ம். அக்னாலட்ஜ் பண்ணாங்களே. இப்ப வந்து சொல்லும்பொழுது எதுக்கு பூம் பூம் மடு மாரி தலையாட்டணும் அப்படின்றது கான்டெக்ஸ்ட். ஓகே. அ அத விஜேஎஸ்ட்ட கேட்டதுக்கு, மேபி அவங்க அங்க சொல்லாம அங்க சொல்லிட்டு சுத்தி இங்க விட வந்து பாக்குறாரு. சொல்றதுக்கு நம்பளையே. அதுக்கு ம். இவங்க கிட்ட ஆடியன்ஸ கேட்டிருக்காங்க. அப்படிதானே அப்படின்னதுமே ஆடியன்ஸ் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்ல சார் எனக்கு ம். அப்படிலாம் தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே அவர் அஃபண்ட் ஆயிட்டு பார்வதி மாரி பண்ணாதீங்கன்னு சொல்லி உட்கார சொல்லியிருக்காரு. வாட்? அதான் நானும் சொல்ல வந்தேன். ஐயோ! கெட்ட வார்த்தை வருது. ஐயோ! மன்னிச்சிருங்க விஜய் சேதுபதி. இத ஏதாவது கேட்றாதீங்க. தற்கொலை இது பண்ணிக்க போறீங்க. அந்த அளவுக்கு எரிச்சல் ஏத்துறீங்க எங்கள. ஹோஸ்ட் பண்றேன்னு சொல்ட்டு. யப்பா சாமி! இதுக்கு ஒரு கோஸ்ட் பண்ணிட்டே போயிரலாம் நம்பள. ம். நிம்மதியா இருப்போம் நம்ம. டாம், சொல்லுங்க. அடுத்த வாரம் என்ன அனுப்புங்க டாம். சீன் பை சீன் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வாரம் உன்ன அனுப்பணுமாடி நான் செல்லக்குட்டி. பண்ணவே மாட்டேன்டி. அந்த டாம் தவற ஒரே மட்டும் ஒரு நான் இது பண்ண மட்டும் நான் மாட்டேன்டி. சொல்லி ம். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கட்டுமா? பேசி முடிச்சட்டுமேங்க அவங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரீங்களா? ப்ளீஸ்ங்க. தப்பா நெனச்சுக்காதீங்க. இல்ல, இல்ல. எல்லாருமே இந்த கை இந்த தூக்கியிருக்காங்க. இல்ல, இல்ல. நான் ஆக்சுவலா நெறைய பேச இந்த பாயிண்ட் எனக்கு அப்பப்போ தோன்ற அந்த பாயிண்ட் மட்டும் தான் இது பண்றேன். இல்லங்க. இவங்க இன்டரப்ட் இப்போ ஆயிடுவாங்க. இன்னைக்கு வந்து நோ, நோ. அந்த வேலை 1 செகண்ட். பிபி. இவங்க இன்டரப்ட் ஆயிடுவாங்க. இவங்களால சொல்ல வர பாயிண்ட்ட பேசி முடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே கை தூக்கிட்டு இருக்காங்க. பாருங்க 9 பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. நீங்க கடைசியா தான் வந்திருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு இல் நான் உங்கள இல்ல, முன்னாடி இல்ல. பேச இது விட்டா அவங்க மட்டும் தான் தப்பா நான் சொல்லிட்டு நெனைப்பாங்கல்ல? இல்ல, இல்ல. இது புரியுது, புரியுது எனக்கு. அ இது ஏன்னா அந்த பாயிண்ட் இப்ப பேசிட்டு இருக்கனால நான் சொல்றேன். முன்னாடி ஆக்சுவலா பேசணும்னு நெனச்சேன். அ அரோராவையும் பார்வதி இது பண்ணி, நீங்க இந்த மாரி நாமினேஷன்ல வந்து நீங்க என்னன்னு சொல்லி இது பண்ணீங்க? வேலை செய்யலன்னு தானே சொல்லி இது பண்ணீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சொன்ன உடனே செய்ய வேண்டியது தானே அப்டி சொல்ட்டு, இது என்னுடைய ஒப்பீனியன் பொறுத்தவரைக்கும், ஸோ அந்த மாரி இது பண்ணாம அத அவங்க பண்ணியிருக்கலாம் அப்டின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்புறமா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு அரோராவ வந்து அந்த நாமினேஷன இழுத்து சொல்றாரு அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, அரோராவ வந்து அத பாசிட்டிவா காட்டுறத விட, பார்வதி கிட்ட வந்து என்ன சொல்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஆ அரோராவ வந்து ஒரு மெயின் டார்கெட்டா எடுத்து, ஆ அது பார்வதி இதுக்கப்புறமா ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு ஹிண்ட் குடுத்தா மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இத சொல்லி தானே நீங்க நாமினேட் பண்ணீங்க அப்டின்ற மாரி இப்ப அவ ஹைலைட் பண்ணியிருக்கா இல்லையா? அரோராவ நாமினேட் பண்ணியிருக்கா இல்லையா? ஸோ அப்ப அந்த அந்த விஷயத்துக்கு அரோராவ தேவையே இல்லாம கொண்டு வந்ததுக்கு வந்து, நாமினேஷன் ரீசன சொல்லி அவரு எடுத்துட்டு வந்தது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்ப இத சொல்லிட்டாரு அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்வதி வந்து அரோராவ வந்து பெருசா எதுவுமே இது பண்ணி சொல்ல மாட்டாங்க அப்டின்றதுனால, அ பார்வதி கிட்ட அந்த விஷயத்த எடுத்து சொன்ன மாரி எனக்கு தோணுச்சு. அவள பெருசா இது பண்ண வேண்டாம், ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்டின்ற மாரி பார்வதிக்கு ஒரு ஹிண்ட் குடுத்தா மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சம்மந்தமே இல்லாம வேற யாருனா சொல்லியிருக்கலாம். அது அப்படி நம்ப பர்ட்டிகுலரா அரோராவ வச்சு அப்படி நம்ம சொன்னதுனால நெனைக்கிறோம். நோ, 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 நோ. எனக்கு வந்து அப்படி அவரு நம்ம பண்ற நெனைக்கிறோம்னா நம்ம முட்டாள்தனங்க. எந்த விஷயத்தையுமே வந்து பார்வதிக்கு இவரு இதுக்கு பண்றாரு, அதுக்கு பண்ணாலாம் நான் சொல்ல மாட்டேன். பார்வதினா ஒரு ஒரு ஸ்னைடான ஒரு ரிமார்க்ஸ் அது ஒரு மாரி என்ன சொல்றது? ஒரு குத்தலா பேசுறது, ஒரு நக்கலா பேசுறது, இதெல்லாம் வந்து அனாவசிய வேலை இதெல்லாம். இல்லங்க. அவரு எலிவேட் பண்றாங்கன்றது நமக்கு எலிவேட் விசிபிளா பண்றாருன்னா, தெரியும். விக்ரம பண்ற மாரி பண்ண சொல்லுங்க. விசிபிள் விசிபிளா தெரியும் அவங்க பண்றாங்கன்றது. பட் இன்னைக்கெல்லாம் பண்ணாங்கல்ல, இது எலிவேஷனும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அதான் சொல்றேன். பிரச்சனையிலேயே இல்லனாலும் இழுத்து போட்டு, இல்ல இல்ல அரோரா ஒரு புனிதம். ஒரு அரோரா ஒரு இப்படி எப்படி தெரியுமா? எப்பா ஒரு டேய்! ஒரு ரஜினி படம் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து அவனோட சித்தப்பா வந்து
எடுத்து க ஜாட்டை எடுத்து அடி அடின்னு அடிப்பான் அவன. "நீ நல்லா இருக்கணும் தான்டா நான் இத செய்யறேன். என்ன மன்னிச்சிருடா" அப்படின்னு சொல்லி அப்படி செய்வான். அந்த மாரி பார்வதிக்கு வந்து இந்த மாரி பண்ணிட்டு இவரு நல்லா இருக்கிறதுக்காக செய்றாருன்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. மச் நீடட் ரோஸ்ட் வந்து நெறைய இடத்துல நடந்திருக்கு. பட் இது வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு நான் இவரு பண்றது. முக்கியமான இவரு பண்றது வந்து பாயிண்ட் எனக்கு கேட்டேன் டாம். நீங்க வந்து அத கடந்து போயிட்டீங்க. விக்ரமுக்கு யா வந்து ரோஸ்ட் இருக்கா இல்லையா? அத சொல்லுங்க. ரோஸ்ட் வந்து பேச வந்தாராமா. எஃப்ஜே வந்து கேம் ரிலேட்டடா பேச வருவார் போல. அப்ப சரி. அப்படியே உட்கார வச்சுட்டு, "இன்னைக்கு பேசாதீங்க. பேசுவோம். அத பத்தி நம்ம பேசுவோம்" எப்ப அப்படின்னு பேசுவாராம் இவரு? சொல்லியிருக்காராம். அப்படின்னா வந்து சண்டே எபிசோட்ல பேசியிருக்கணும். பட் சண்டே எபிசோட்ல எந்த அளவுக்கு பேசியிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா 2 எவிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்படின்னா, ஒரு அந்த 1/2 அன் 2 ஹவர் பயண எவிக்ஷனுக்கு வீடியோல போயிரும். ஆமா. 1/2 அன் ஹவர் பயண வீடியோ. இவனுங்கலாம் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு ஒண்ணு போயிடும். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வேற நாளைக்கு எபிசோட் எலிமினேட் எதுவுமே பேச ஆறான். பயண வீடியோ இல்ல, பலான வீடியோ. வன்ம பூனை. சும்மா இருங்க. நான் டென்ஷனா இருக்கேன். என்னைய வெறுப்பேத்தாதீங்க. ஏங்க நான் அந்த ஆள திட்டலான்னு ஸ்பேஸ் போட்டேங்க. இந்த விஜய் சேதுபதி இருக்காப்ல, அவர திட்டலான்னு ஸ்பேஸ் போட்டேன். நீங்க என்னடான்னா பலான வீடியோன்னு பேசிக்கிட்டு என்ன இது பண்றீங்க. ம். என்னங்க பண்றது? இல்லங்க. அவன் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான்ல கம்ருதீன். என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னான்? எக்ஸாக்ட்டா ஹி செட் நான் பேச ஆரம்பிச்சேன்னா, ஒரு நாள் கூட நீ தாங்க மாட்ட. டேய் பைத்தியக்காரனே, பைத்தியக்காரனே அப்படி பேசினா நீ ஒரு நாள் தாங்க மாட்டடா. எக்ஸாக்ட்லி. என்ன பேசுவ? வாட் யூ வில் டாக் அபௌட் ஹர்? வாட் அண்ட் ஆல் யூ வில் டாக் அபௌட் ஹர்? இப்ப நீ ஏன் வாய மூடிட்டு இருக்க? ஐ ஏன்னா ஐ திங்க் விஜேஎஸ் அவன் அந்த சொல்லியிருக்காரு. அந்த சென்ஸ்ல சொல்ல நெனைக்கிறேன். உன்ன பத்தி அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, இப்போ ஓப்பனா நீ வந்து என்கிட்ட வந்து என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசுறல்ல. அதெல்லாம் நான் உன்கிட்ட பேசினா, நீ ஒரு நாள் கூட தாங்க மாட்டேன்ற மாரி சொல்றான். அது வந்து அவள பத்தி இல்ல. அவ கிட்ட அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லங்க. உன்கிட்டயும் தான் சொல்றேன். பேசி தான் பாருன்னு நான் சொல்றேன். அது பேச நீ நல்ல மாட்டான். வேஷம் தானே நீ அப்படி பேசுனீன்னா, ஷி வில் சூஸ் வெதர் ஐ ஷுட் பி வித் திஸ் கை ஆர் நாட்ன்ற அந்த பொண்ண சூஸ் பண்ணும்ல. அதுதாங்க அவன் பேச மாட்டாங்க. அவன் வந்து பிரச்சனை வரும்போது தான் பேசுவான். அந்த மாரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் பெர்சன் அவன். ஆக்சுவலி கம்ருதீன் இஸ் வெரி டேஞ்சரஸ் டூ ஹெல்த்ங்க. ஆமாமா. நிஜமா தான். ஹார்ம்ஃபுல் கிரியேச்சர். சீரியஸ்லி ஐம் ஸ்பீக்கிங்க. ஏன்னா வந்து சும்மா சொல்லிருவேன். சொல்லிருவேன். அப்படி புரியல என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? சும்மா வாய் உதாறுதாங்க. ம்ஹ்ஹ்ம். ஒண்ணும் கிடையாதுங்க. இல்ல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அதுக்கு. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. சொல்லலாமா? சொல்லுங்க டாம்? விக்னேஷ். இல்ல எவ்ளோ முடியுமோ அவ்ளோ கேஸ்லைட் பண்றாங்க எக்ஸாக்ட்லி. பார்வதிய. ஏன்னா எனக்கு மெனிபுலேட் பண்றது, கேஸ்லைட் பண்றது எல்லாமே தலைவன் வந்துட்டு அத்துப்படி போல. நான் இவ்ளோ பண்ணியிருக்கேனே உனக்கு. அந்த மாரி ஒரு லைனுக்கு கொண்டு போறாரு. பட் ஆனா என்னதான் விஜிஎஸ் வந்துட்டு கமருதீனுக்கு இது பண்ற மாரி பேசிட்டு போனாலும், சண்டை போட்டு கமருதீன் பிரிவான்னு பார்த்தா, நான் அப்பவும் உன் கூட தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுறான். அடே பார்வதி வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தான்னா வெளிய வந்துரணும். அப்படி வந்தா தான் அவ கேம் கொஞ்சம் பேக் டு ஃபார்மா இருக்கும். எங்க போன திவ்யா திரும்ப குடுகுடுன்னு ஓடி வராங்க. என்ன திவ்யா? சாரி விக்னேஷ். திவ்யா ஏதோ ஏங்க ஹார்ம்ஃபுல் கிரியேச்சர்ன்னு நான் நான் என்னுடைய ஒப்பீனியன சொன்னேங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஏதாவது சொல்லிட்டேன்னு சொல்லி வராதீங்க. ஐ பெர்சனலி ஃபீல் ஹி இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் கிரியேச்சர் ஃபார் மீ. ஐ வில் நாட் சூஸ் அ பெர்சன் லைக் தட். ஏன்னா சும்மா எதையாவது சொல்லி யாருங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நோ கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச். சப்போர்ட் பண்றவங்களே இவர் வந்து அண்டர் த பஸ் போடுவாப்ல. யாரு சப்போர்ட் எனக்கு பண்ணுவா? என்ன புரியலன்னா, இன்னிய வரைக்கும் கேம் விளையாடாத கமருதீன, உங்க கேம வந்து பார்வதிக்கு எடுக்குறான்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? ஏங்க பார்வதி விளையாண்டதுல ஒரு 5% கேம் விளையாண்டுருக்கானாங்க அவன். 5% 0.5% கூட விளையாடலங்க அவன். இல்ல ஆனா எனக்கு புரியாத ஆ. விஷயம் என்னன்னா, அடிக்கிறவங்க வந்துட்டு பார்வதிய தான் அடிக்கிறாங்க. கமருதீன விட்டுறாங்க. கைய அப்படியே ஏன்னா இது இப்ப மறந்துடுறாங்க. பார்வதி அது அது அடிச்ச முதல்ல கமருதீன் இருந்தே மாதிரி அப்படிதானே! பார்வதி அடிச்ச மாதிரி கம்ருதீன மட்டும் அடிச்சு பார்க்க சொல்லுங்க. அப்படியே குழம்பிருவான். மண்டெல்லாம் குழம்பி போய், "ஐயய்யோ! பார்வதி நமக்கு ஒரு தீய சக்தி. போச்சு இப்ப முடிஞ்சுட்டோம். நம்ம பார்வதி கூட பேசணுமா, வினோத் கூட பேசணுமா, திரும்ப அரோரா கிட்ட போணுமா?" அவனுக்கு தெரியாது. அப்படியே அந்த நட்டாத்துல உட்ட மாதிரி ஒரு மொமெண்ட்க்கு போயிடுவான். அவனுக்கு யாருகிட்ட யார பத்தி பேசணும், என்ன பேசணும்னே தெரியாம குழம்பி போயிடுவான். சேம் அப்ளைஸ் டூ விக்ரம். விக்ரம் கிட்ட இதே மாதிரியான ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டான்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான் 10 நாளைக்கு படுத்துருவான் அந்த பெட்ஷீட்டுக்குள்ள.
குமுறி, 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 குமுறி அழுதுட்டு கிடப்பான். அதனால இவனுங்க பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஆனா நான் சொல்றேன், டேய் முட்டாள்ஸ், விஜய் டெலிவிஷன் முட்டா பசங்களா, யூ கான்ட் டேக் சம்ஒன் ஃபார் கிராண்டட் லைக் தட். யூ சீரியஸ்லி கான்ட் டேக் சம்ஒன் கிராண்டட் ஃபார் லைக் தட். நோ, அவங்களுக்கு சம்பளம் குடுக்குறீங்க. எல்லா தத்திங்களுக்கும் சம்பளம் தான் குடுக்குறீங்க. அரோராக்கும் சம்பளம் தான் குடுக்குறீங்க. மத்த எல்லா கண்டஸ்டன்ட்க்கும் சம்பளம் தான் குடுக்குறீங்க. போட்டு அடிச்சு துவச்சு போடுங்க. என்ன பண்ணுங்கன்னா, நாங்க உங்கள எப்படி பாராட்டுவோம்னா, உலக தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இந்த சீசனில் மட்டுமே அனைத்தையும் தெரியாமல் நாங்க தத்திகளாக தேர்ந்தெடுத்து விட்டோம். அதனால் ஓரிரு போட்டியாளர்கள் மட்டுமே வந்து நாங்க கொண்டு வரோம். டாப் 5க்கு நம்ம யாரையும் கொண்டு போக வேணாம். பல்கா நாங்க எவிக்ட் பண்ணிடுறோம். டாப் 3 மட்டும் தான் இருக்காங்க. டாப் 2 மட்டும் தான் இருக்காங்க. அதனால நம்ம அதிக நேரத்த வந்து கடத்த தேவையில்ல. இதுல வின்னர் யாரு, ரன்னர் யாருன்னு மட்டும் நாங்க சொல்லிடுறோம். ஆறுதல் பரிசா ரன்னருக்கு ஒரு 10 லட்சம் இந்த டைம் தரோம். ஏன்னா அது எங்களுடைய தவறு தான். அப்படின்னு ஒத்துக்கிட்டு போய் தொலைங்க. நீங்க வந்து ஒரு அது என்னது அது என்ன சூப்பர் சிங்கருக்கு ஒரு இது இருக்குமேங்க. பிரம்மாண்ட குரலுக்கான தேடலா? ஏதோ ஒண்ணு சொல்லுவானுங்களே. அந்த மாதிரி இவனுங்க தேடுறானுங்க டாப் 5க்கு ஜல்லடைய போட்டு யார வைக்கலாம், யார வைக்கலாம், யார வைக்கலான்னு. ஒண்ணும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குதுங்க. கரண்டிய புடிச்சிட்டு இருந்த கனித்திருவ கூட்டி, கனித்திரு என்னமோ பெரிய பிளேயர் மாதிரி. இன்னைக்கு கம்ருதீனோட ஆட்டிட்யூட் நீங்க பார்க்கணும். ஹி ஹி ஸ்ட்ராங்லி பிலீவ் ஹி இஸ் த டைட்டில் வின்னர். அந்த லெவலுக்கான ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன ஒருத்தனால இல்ல, குடுக்க இல்ல டாம். முடியுதுன்னா, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா டாம்? நான் வந்துட்டு எனக்கு ஒரு சீசன் 7ல ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாரு இவரு. ராத்திரி ஒருத்தர் அர்த்தராத்திரியில பேசுவாருங்க. இத பார்த்துட்டு யா 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 நான் யா தான் டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம். அக்ரீட். ஹி ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் ஹி இஸ் த டைட்டில் வின்னர். டேய் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நீ என்னடா பண்ண? இப்போ கம்ருதீன் எப்படியாப்பட்ட ஆளா நான் பாக்குறேனாங்க, வெளில வந்தா சரி ஓகே விளையாடல அப்படின்லாம் நினைக்க மாட்டாரு. நல்ல வேளை எனக்கு அமௌண்ட் கிடைச்சிச்சு, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அதை கடந்து போகக்கூடிய மனிதர் தான். ஓகேவா? ஆனா சிலர் இருப்பாங்கல்ல, அச்சோ நம்ம ஏதோ பெரிய கெத்துன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நமக்கு ஒண்ணுமே இல்ல. இப்படி ஆயிடுச்சே, பேரு வீணா போயிடுச்சு. அதெல்லாம் இல்ல. அவருக்கு எல்லாமே வந்து ஒரு கேக் வாக் மாரி போகுது கம்ருதீனுக்கு இந்த வீட்ல. ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுவான், தூணு துப்புவான். ஓகே. அவனுக்கு வந்து உடனே வந்து ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்க. ஓகே. 1 வாரம் திருத்திக்கிட்டான். அடுத்த 4 வாரம் அவருக்கு வீக்கெண்ட்ல குடுக்கக்கூடிய கமெண்ட், "பரவால்ல, நல்லா இருக்கு. பரவால்ல, நல்லா இருக்கு. பரவால்ல, நல்லா இருக்கு." ஏன்டா இந்த ஒரு கமெண்ட் சொல்லியா நீங்க 4 வாரம் ஒருத்தன கடத்துவீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ஒரு பொண்ணு உண்மையாலுமே பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, வேலை செய்யல. ஏன் எதுக்கு செய்ய மாட்டீங்க? அங்க குப்பை இருந்துச்சா? நாங்க பார்த்தோம் அந்த இடத்துல ஓரமா குப்பை இருந்துச்சு. அந்த அளவுக்கு நீ போய் பார்க்குறியா அந்த குப்பை? அப்படின்னு நான் கேட்க தோணுதுல்ல? இல்ல டாம். சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன். அரோரா கொஞ்சம் கமுதன புடிச்சுக்கோமா, எப்படியாச்சும் பேசி இது பண்ணுமா அப்படின்ற மாரி கமுதன் மறுபடியும் அரோரா கூடயே போயிடு. அந்த மாரிலாம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அரோரா ஏன்னா என்னங்க எனக்கு அந்த பேசாம நீ அந்த அமெரிக்காவே போயிடு சிவாஜின்ற மாரி சொல்றீங்க. இனிமேல் இப்படி எடிட் போடுங்க. நீங்க பார்வதி கமுதன் எடிட் போடாதீங்க. நோ, இனிமேல்ட்டு நோ. வந்து அரோரா நோ கமுதன் மோர் எடிட் போடுங்க. ஷிப்பிங் எடிட்ஸ். டோன்ட் கம்பேர் பார்வதி வித் எனிஒன். ஜஸ்ட் பார்வதியோட எடிட் மட்டும் போடுங்க. யாராவது சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா. வேண்டாம். அந்த தனி சப்போர்ட்ட வச்சு அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா சந்தோஷம். பரவால்ல. அவங்க விளையாண்ட வரைக்கும் ஜாலியா விளையாண்ட்டு வரட்டும். அப்படி நமக்கு தேவையில்ல. சந்தியா உங்களோட ரெக்வெஸ்ட்ட நான் 10 தடவ அக்செப்ட் பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப நீங்க அகல பாதாளத்துக்கு போயிடுறீங்க. அடி இடி மாரி விழும். அமைதியா உட்கார்ந்துருங்க. ஓகே? ஓகே. ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துல அவர் நோண்டிக்கிட்டே இருந்தாருல்லங்க பார்வதிய. ஐய்யய்யோ! கிழிச்சுட்டாலும். விக்ரம் செஞ்சு கிழிச்சாரா விஜய் சேதுபதி அவர்களே? அரோரா செஞ்சு கிழிச்சாங்களா எல்லா வேலையும்? இந்த வாரம் ஃபுல்லா என்ன கிழிச்சாங்க அரோரா? இவங்களுக்கு வந்து கை அலர்ஜி இருக்குமா? அது அலர்ஜி இருக்குமா? அப்ப வூட்ல உட்கார சொல்லுங்க. எதுக்கு கண்டஸ்டன்ட்ட கூட்டு வந்தீங்க? இவங்களுக்கு அலர்ஜி இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா எதுக்கு கூட்டு வந்தீங்க? இவங்க செய்யாததையும் நியாயப்படுத்தி பேசுவீங்களாம். செஞ்சவங்களையும் காரி துப்பி பேசுவீங்களாம். உனக்கு என்ன அந்த பொண்ண பார்த்தா இளிச்ச வாய் மாரி தெரியுதா? டேய் கனி என்னடா பண்ணாங்க? கனி ஏதோ பெருசா கேம்ல புடுங்கிட்டாங்களாம். அவங்க வந்து எலிவேஷன் குடுத்து எஃப்ஜே வெளில போயிட்டாராம். டப்பா டேய்! எத வேணா ஒத்துப்படா. அந்த ட்வீட் எல்லாம் பார்க்கும்பொழுது, டேய் சத்தியமா நீங்க விஜய் டிவில தான் பார்க்குறீங்களாடா? நியாயம் வேணாமாடா ஒரு நியாயம்? ஒண்ணுமே பண்ணலங்க அந்த அம்மா. அந்த அம்மாவே, ஓகே இந்த வாரம் நமக்கு கன்டென்ட் இல்ல. இப்ப நம்ம புடிக்கிறோம் ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃபர்ஸ்ட் மறந்துருச்சு. திரும்ப சாண்ட்ரா கிட்ட போய் வம்படியா சண்டை போடுது. அதையும் விஜேஎஸ் கேட்கல. கடந்து போயிட்டாரு. கஷ்டப்பட்டு நம்ம போட்டதே போயிருச்சு. இல்ல அந்த கேஸ் எடுத்தோம்னா, சாண்ட்ராவ கொஞ்சம் அதிகமா அடிக்கிற மாரி வரும். தேவையில்ல. கனி வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கனிய வந்து நம்ம வெளில அனுப்பிச்சுருவோம். ஆனா கனி டாப் 5க்கு வச்சுக்கங்க. சந்தோஷமா வச்சுக்கங்க. டைட்டில் வின்னர் குடுக்க மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும்.
ஆனா வந்து யார அது கனிய ரீப்ளேஸ் பண்ணி யார வெளில அனுப்ப போறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். பேசாம வந்து 4 பரோட்டா மாஸ்டர புடிச்சு நான் அடுத்து பிக் பாஸ்க்குள்ள எப்படியாவது ஒண்ணு உள்ள சேர்த்து விட போறேன். டாம், ஒரே ஒரு சொல்லுங்க. கொஸ்டின். கேளுங்க கனி மாஸ்டர். எப்ப FJ ஓவர் ஷேடோ பண்ணாரு? அது எனக்கு புரியுதே இல்ல எந்த ஆங்கிள் கனி பார்த்தாலும். கனி கேம எஃப்ஜே ஓவர் ஷேடோ பண்ணாரா? எஃப்ஜே, சபரி, ரம்யா ஜோ, ஆதிரை, ஆ இல்ல இருங்க, இருங்க, இருங்க. இல்ல கெமி, FJ மட்டும் பிரவீன். பண்ணாரு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கனி வந்து